ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மாவட்டம் திருமயம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் அமைச்சர் எஸ் ரகுபதி அம்மன்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொகுதிக்கு தான் கொண்டு வந்த நலத்திட்டங்களையும் திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்தும் பேசி வாக்கு சேகரித்தார். நல்ல திட்டங்களை நான் கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறேன். இதுவரை யாரும் செய்யாத பல்வேறு பணிகள் நம்முடைய திருமயம் தொகுதியிலே நாங்கள் செய்திருக்கின்றோம். இதுவரைக்கும் ஊரணியை சுற்றி கம்பி வேலி அமைத்ததற்காக 10 லட்சம், அம்மன்குறிச்சியில் ஐயனார் கோயில் வரை தார் ரோடு 1 கிலோமீட்டர் 26 லட்சம், தங்கம் வீடு அருகில் 2 லட்சம் மதிப்பில் மாவட்ட கவுன்சிலர் நிதி, ஒன்றிய கவுன்சிலர் நிதியில் 10 லட்சம் மதிப்பில் ஓவிசக்தி டேங்க், ஆரம்ப சுகாதார நிலையம் 30,000 லிட்டர் 20 லட்சம் மதிப்பில் ஓவச்சி, அம்மன்குறிச்சியிலிருந்து கள்ளப்பட்டி செல்லும் வழியில் 1 கிலோமீட்டர் சாலை 36 லட்சம், அம்மன்குறிச்சி சமுதாய கூடம் அருகில் மாவட்ட கவுன்சிலர் 9 லட்சம் மதிப்பில் பேவர் பிளாக் அமைத்தார். மாவட்ட கவுன்சிலர் நிதியில் 10 லட்சம் மதிப்பில் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு நிதி ஒதுக்கீடு ஆகிய பணிகள் இங்கே நடந்திருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலத்தில் இன்னும் பல பணிகள் நம்முடைய திருமயம் தொகுதி தான் இருக்கிற பெரிய தொகுதி. 101 ஊராட்சிகளை கொண்டிருக்கிற தொகுதி, ஒரு நகராட்சி, ஒரு பேரூராட்சி. எனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீள அகலத்தில் அதிகமான பெரிய தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருமயம் தொகுதியிலே பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே அதாவது நம்முடைய நகராட்சியாக பொன்னமராவதி தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அங்க உழவர் சந்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது, வாரச்சந்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.